நீ என்ன கூப்பிடவே வேண்டாம். அது எப்படி? ஏதாவது சொல்லி கூப்பிடணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க. மாமா ஐயோ, ராமனை கூப்பிட்டா மரியாதை இல்லைன்னு சொல்லிடுவிய. என்ன சொல்லி கூப்பிடலாம்? எதுவும் சொல்லி கூப்பிட வேண்டாம், பேசாம தூங்கு. முடிவு பண்ணாம என்னால தூங்க முடியாது. இங்க பாரு, ஏதாவது பேசி டார்ச்சர் பண்ண அப்புறம் நான் வெளியே போய் படுத்து பேச. அப்ப பேசாம தூங்கு. நான் உங்களை வெளிய போகாதீங்கன்னு சொன்னது எனக்காக இல்ல, உங்களுக்காக. என்னது எனக்காகவா? ஆமா, நீங்க வெளிய போய் படுத்தா அவங்க அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா, நீங்க கண்ட்ரோலா தானே இருக்கீங்க? எனக்கு தூக்கம் வருது. இருங்க இருங்க இருங்க, தூங்கலாம் தூங்கலாம். ஐடியா, நான் உங்களை பாஸ்னு கூப்பிடுறேன். ஹாப்பியா? பாஸா? ஏய், நான் என்ன கொல்ல கூட்டக்காரனா என்ன? பாஸ் கீஸ்னு. சை, ஐயா, பாஸ்னு சொன்னதும் கொலை பண்ற பாஸ்னு நினைச்சியலா? அதுக்கெல்லாம் உங்களுக்கு தைரியம் இல்ல. நான் எஜமானத்தான் பாஸ்னு சொன்னேன். முடியல, வாயா அது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்காதா? நான் இப்படிதான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். எங்க ஊர்ல எல்லாம் நாங்க தூங்கறதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் தூங்குவோம். திடீர்னு என் பழக்கத்தை எல்லாம் மாத்திக்க முடியாது. உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் கத்துதிய? நீங்க ரொம்ப லேட்டா தூங்குவீங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களை தான் கேக்குறேன். என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது? உன்ன பிடிக்காது, போதுமா? ஏய், எதுக்கு சிரிக்கிற? போய் தானே. உங்களுக்கு என்ன பிடிக்காம என் கழுத்துல தாலிய கட்டினிய? ஏய், என்ன விளாடுறியா? நான் ஏன் உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு உனக்கு தெரியாதா? அக்கா ஆசைப்பட்டபடி வாழ வச்சதுக்கு ஒரு தேங்க்ஸ். அப்படியே அப்பா உயிரை காப்பாத்தினதுக்கு இன்னொரு தேங்க்ஸ். கைய விடுன்னு சொல்றேன்ல, கைய பாலுக்குள்ள விடுடி. யோசிக்காத, பாலுக்குள்ள கைய விடு. கைய விடு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? பாலுக்குள்ள கைய விடுறி, விடு.
பண்ண போறா? தப்பா இருக்கே. இதுக்குதான் ஈகோவை தூண்டி ரூம்ல படுக்க வச்சாலோ? தப்பா நடந்துக்க நினைச்சா இத காரணமா வச்சு அனுப்பிட வேண்டியதான். டவுட்டே இல்ல, தப்பான பொண்ணுதான். எதுவும் நடக்க கூடாது. நடக்க விட்டுருவேனா மேடம்? நைட்டு முழுக்க மது என் கூட என் ரூம்ல தான் இருந்தா. நான் தூங்கலையே. நான் தூங்கிட்டா இங்க இருந்து போயிடுவான்னு கண்ணு கூட அசரல. குட். பகல்ல கூட சேர விட்டுறாத. மேடம் எனக்கு தெரியும் மேடம். அதனாலதான் சூர்யாவை நான் பகல்லே வெளியே அனுப்பிச்சிட்டேன். இப்படிதான் பொறுப்பா இருக்கணும். அவங்க 2 பேரும் சேரவே கூடாது. சரி மேடம், விட மாட்டேன். ஆனா இந்த கைதான் ரொம்ப வலிக்குது. வெந்து போன அந்த கைக்கு யானை தந்தம் பதிச்ச தங்க வளையல் வந்து சேரும். போட்டு அழகு பாரு. அப்படியா? யானம் தந்தம் பதிச்ச தங்க வளையலா எனக்கா மேடம்? ஆமா, தங்கம் தான். நீ விசுவாசத்தை காட்ட காட்ட தங்க மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். இது பாரு, நான் மறுபடியும் சொல்றேன். மதுவுக்கு எதுவும் நடக்காம நீதான் பாத்துக்கணும். புரியுதா? புரியுது மேடம், நல்லாவே புரியுது. 30 வருஷம் ஆனாலும் அவங்க 2 பேருக்கும் முதல் இரவு நடக்க விட மாட்டேன். போதுங்களா? அது நான் போன வச்சிடுறேன். தேங்க்ஸ் மேடம். இந்த கைக்கு தங்க வளையல் வர போகுது. அதுவும் தந்தம் பதிச்ச தங்க வளையல். மணி 5 ஆச்சு. இன்னும் இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க. படிக்கிற பொண்ணுங்க இவ்ளோ நேரம் தூங்குறது தப்பாச்சே. எழுந்திரியா. அம்மா, குலசை முத்தாரம்மா, என்ன மன்னிச்சிருமா. எனக்கு வேற வழி தெரியல. இப்போ எழுந்திருக்க போறீங்களா இல்லையா? நான் தண்ணி ஊத்த போறேன். இது சரிப்பட்டு வராது. எதுக்கு எங்க மேல தண்ணி ஊத்துன? நான் தான் நேத்தே சொன்னதும்ல, ராத்திரி 10 மணிக்கு மேல முழிச்சிருக்கிறது தப்பு, காலையில 5 மணிக்கு மேல தூங்கறது தப்புன்னு சொன்னனா இல்லையா? சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு தப்பு பண்றீங்க? நாங்க தப்பு பண்ணல, எங்க அப்பா தான் தப்பு பண்ணிட்டாரு. உங்க அப்பா தப்பு பண்ணிட்டாங்களா? புரியலையே. எங்க சித்தி உன்னை ஷூட் பண்ணப்ப எங்க அப்பா தடுத்து நிறுத்திட்டாரு. இல்லன்னா நீங்க அப்பவே போய் சேர்ந்திருப்ப. உங்க அப்பா என்னைய காப்பாத்தல,
உங்க சித்திய காப்பாத்திருக்காக. அதுதே உண்மை. சும்மா கூட கூட பேசாம குளிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்ல புள்ளையலா புஸ்தகத்தை வச்சு படிக்கணும். 8 மணிக்குள்ள காபி டிபன் சாப்பிட கூப்பிட்டா கூட போக கூடாது. உங்களை ஏன் போகலன்னு யாராவது கேட்டா ராமோட ஒய்ஃப் சேதுபதி மகாலட்சுமியோட மருமக மிஸ்ஸஸ் சீதாராம் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். போங்க போங்க சித்தி. உங்க வசதி, இந்த வீடு, காரு, மரியாதை எல்லாம் நீங்க சம்பாதிச்சது இல்ல. உங்க அம்மா உங்களுக்காக விட்டுட்டு போனது. சாதிச்சது நீங்க இல்ல, உங்க அம்மையோட வளர்ப்பு, அர்ப்பணிப்பு. உங்க அம்மை மட்டுமே ராத்திரி பகலா உழைச்சிருந்தா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும்தான் கிடைச்சிருக்கும். சாதிக்கிற வைராகியம் வந்திருக்காது. நான் உங்க பொண்ணுங்க மேல ஊத்துன தண்ணியும் உங்க அம்மா உங்க முகத்துல தெளிச்ச தண்ணியும் ஒண்ணுதான் அங்கிள். ஒரே காரணம் தான், ஒரே நோக்கம் தான். இதுக்கு மேலயும் நான் தப்பு பண்ணதா நீங்க நினைச்சா என்ன மன்னிச்சிருக்க. அங்கிள், விடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நாளைக்கும் தண்ணி ஊத்துவேன். நாளைக்கு மறுநாளும் ஊத்துவேன். என்னால என்ன மாத்திக்க முடியாது. நான் இப்படிதான். ஏன் கேக்குற? பாஸ், நாளைக்கு நான் தான் சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னா பிடிச்சத நான் சமைச்சு தரேன். என்ன பாஸ் சிரிக்கிறிய? நாங்கெல்லாம் சமையல்ல வேற லெவலு. தூத்துக்குடி சமையல்னா சும்மாவா? ருசி தூக்கலா இருக்கும். உன்னை கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. மகாலட்சுமி மேடம் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா நான் இப்ப உள்ள வந்துட்டேன்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்க. சொல்றதுனால என்ன யூஸ்? சொல்லிதான் பாருங்களேன். காலையில அந்த டைனிங் டேபிள்ல சுட சுட ரெடியா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அப்படியா? எனக்கு புட்டு பிடிக்கும். ஓ, புட்டுக்கு சம்பல் பிடிக்கும். பண்ண தெரியுமா? கேள்விப்பட்டதே இல்லையா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஏன் சிரிக்கிற? இல்ல பாஸ், எங்க வீட்டு ஸ்பெஷலே புட்டும் சம்பாலும் தான். உங்க சீதா இருக்காளே, அவ புட்டு ஸ்பெஷலிஸ்ட். என்ன பண்றது, அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நாளைக்கு காலையில புட்டும் சம்பாலும் சாப்பிடுறதுக்கு தயாரா இருங்க. ஹாப்பியா? முதல்ல ஆச்சப்பட்டு கேக்குறதிய. எந்த தடை வந்தாலும் உடைச்சு கிச்சனுக்குள்ள போய் புட்டு செய்வேன். சரியா? ஏய், நான் ஆசைப்பட்டெல்லாம் ஒண்ணும் கேட்கல. நீ கேட்டதுனால சொன்ன. ரெண்டும் ஒண்ணுதான் பாஸ். புட்டையே நினைச்சுக்கிருக்காம தூங்குங்க. குட் நைட். ஏய், போர்வையை நல்லா இழுத்து போத்திக்கோ. நான் ஏசி போட போறேன். குளிர். ஓகே பாஸ்.
எனக்கு பிடிச்ச மாதிரியே புட்டு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐயா அத நான் பண்ணலங்க ஐயா, அத உங்களுக்காக சீதாம்மா பண்ணது. எனக்கு தெரியும். சீதாம்மா கிட்ட தேங்க்ஸ் சொல்லுங்க ஐயா, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரியே புட்டு டேஸ்டா இருந்துச்சு. நாங்க சொன்ன மாதிரியும் செய்வோம், சொல்லாத மாதிரியும் செய்வோம். இன்னொரு முறை எனக்காக இதை செஞ்சு மாட்டிக்க போற. ஐயா அத நான் செய்யலங்க ஐயா. ஐயோ, எனக்காக யாரும் சித்திக்கிட்ட மாட்டிக்கிறது எனக்கு பிடிக்காது. என்ன பாஸ், நான் மாட்டிக்கிட்டா உங்களுக்கு வருத்தமா? சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஐயா சத்தியமா எனக்கு எதுவும் புரியலங்க ஐயா. எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு இது வரைக்கும் யாரும் சமைச்சதே இல்லை. என்னோட விருப்பத்தை கேட்டு எனக்காக புட்டு செஞ்சதுக்கு தேங்க்ஸ். இருக்கட்டும் பாஸ். ஐயா நீங்க என்கிட்ட தான் பேசுறீங்களா? எனக்கு குழப்பமா இருக்குதுங்க ஐயா. செல்வி, சொல்ல வந்ததை சொல்லிடணும். சொல்லாம இங்க வச்சிருந்தா வயிறு வலிக்கும். ஐயா சத்தியமா எனக்கு புரியலையா. அப்போ இத மறந்துரு. ஓகே பாஸ், தங்களோட அவார்டுக்கு நன்றி. ஞாபகமா மறக்காம வச்சுப்பேன். ஐயோ. என்ன ஐயா என்ன பாராட்டிட்டு போறாரு? நீங்க தானம்மா கஷ்டப்பட்டு சமைச்சீங்க. ஐயோ அக்கா, அவங்க பாராட்டினது உங்களை இல்ல, என்னைய. அப்படியாம்மா? ஆமா, வேலைய பாருங்க. சரிங்கம்மா. பாத்து இறங்கு, மெதுவா. பாத்து இறங்குங்க, பாத்து பாத்து. இங்கன வைங்க. யோ செக்யூரிட்டி, இங்க வாயா. அம்மா, யோ இரியா, இதோ வரமா. சொல்லுங்கம்மா. என்னையா அது? எதுக்கு அந்த வண்டி நிக்குது? அம்மா, அது நம்ம சின்னம்மாவோட பொருள் ஒண்ணு வந்திருக்குமா. சின்னம்மாவா? அது யாரு? அம்மா, அது நம்ம ராமு தம்பியோட ஒய்ஃப் சீதா அம்மா. அண்ணன், அப்பா கிட்ட சொல்லிருங்க, எல்லாம் சரியா இருக்குன்னு. நீங்க கிளம்புங்க. சீதா உனக்கு சின்னம்மாவா? அப்போ நான் உனக்கு பெரியம்மாவா? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. போ போய் அந்த வண்டியை முதல்ல அனுப்பு. யோ உடனே அனுப்புறமா. யோ டிரைவரே, யோ யோ சீக்கிரம் வண்டி அடியா. எடியா வண்டியா. ஏய், என்ன இது? காயலாங்கடையில போடுறதெல்லாம் இங்க எதுக்கு எடுத்துட்டு வர? இது ஒண்ணும் காயலாங்கடையில போடுறது இல்ல, என்னுடைய லக்கி தையல் மிஷின். முதல்ல நான் வாங்கினது. தையல் மிஷினா இது? அதுவும் உன்னோட லக்கி தையல் மிஷினா? முதல்ல கண்டுபிடிச்சாங்களா? என்ன சிரிப்பு? ஆதி காலத்து மிஷின்னு சொல்லு. கேலி பண்ணாதீய. அப்படி பார்த்தா உங்க ஷோரூம்ல வச்சிருக்கீங்களே தையல் மிஷின், அதெல்லாம் ஏன் தையல் மிஷினோட வாரிசுதான். என்ன சொன்ன? வாரிசா? ஆமா, இது ஆதி மிஷினா மத்தது எல்லாம் இதுக்கு பிறந்தது தானே. என்ன பாக்கிய, இறங்கி உதவி செய்யுங்க. ஏய், முதல்ல இதை எடுத்துட்டு போடி, இல்ல தூக்கி வீசிடுவேன். நோ டென்ஷன், நானே எடுத்துட்டு போய்க்கிறேன்.
வெல்கம் டு இந்தியா. தேங்க் யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? யா ஃபைன். ஹாய். வாங்க போலாம். என்னடி என்ன ஓவரா ஆடுற? அவ யார் தெரியுமா? அமெரிக்காலயே பெரிய விஐபி, என்னை விட பெரிய கோடீஸ்வரி. அவளை போய் அசிங்கமா பேசிட்டு இருக்க? இப்படிதான் உங்க அப்பா உன்னை வளர்த்தாரா? இல்ல உங்க அம்மா உனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்களா? இல்ல இதுதான் நீ வளர்ந்த லட்சணமா? ச்சீ! என் அம்மையும் அப்பனும் வீட்டுக்கு வாழ வந்தவங்கள கிழிசல், தையல்காரி, வேலைக்காரின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க நாகரிகம் தெரிஞ்சவங்க. என்ன ஒழுங்காதே வளர்த்திருக்காக. ஒழுக்கத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. வாய மூடுறி. ஏ, நான் இன்னும் முடிக்கல. இடையில பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன சொல்லுதிய? ராமாக்கு கல்யாணம் நடக்கலையா? அச்சிங்கமா இல்ல? எதுக்கு மறைக்குதிய? எதுக்கு கேவலமா போய் சொல்லுதிய? சொல்றதெல்லாம் பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம். நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா பின்னாடி தள்ளி நில்லுங்க. குறுக்க குறுக்க பேசாதீங்க. நான் கிழிஞ்சதை தைக்கிறேனா? குறுக்க ஏதாவது பேசுனிய வாங்குனதை கொடுப்பேன், அதுவும் ஸ்ட்ராங்கா. போ, தள்ளி போங்க. ஏய், யாரு முன்னாடி என்ன பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா? அம்மா கோடீஸ்வரி, இப்ப சொல்லுதேன் கேட்டுக்கோங்க. நீங்களா என்ன ராமோட ஒய்ஃப்னு சொல்லணும். இல்ல தையக்காரி, வையக்காரின்னு எதையாவது சொன்னிய உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். நான் சொல்றதா இல்ல நீங்க சொல்றதான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். நல்ல முடிவெடுத்தா உங்களுக்கு நல்லது. மகா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னது யாரு? நீங்க தானே? மீரா, அது முடிஞ்சு போன விஷயம். அத பத்தி இப்ப பேசாத. ராம், நடந்த தப்ப எப்படி சரி பண்ண போற? மகாவை எப்படி சமாதானப்படுத்த போற? சொல்லு. எந்த தப்பு சித்தப்பா? எந்த தப்ப நான் சரி பண்ணணும்? எந்த தப்பா? அப்ப நடந்தது எதுவுமே தப்பு இல்லையா? நான் மட்டும்தான் தப்பு பண்ணனா? நீங்க எல்லாம் தப்பே பண்ணலையா? இந்த உலகத்திலே இல்லாத பேரழகிதான் எனக்கு வைஃபா வரணும்னு நான் கேட்டேனா? சொல்லுங்க, நான் கேட்டேனா? அன்னைக்கு ஒருத்திய காட்டி இந்த அழகிதான் உன் வருங்கால வைஃப்னு சொன்னீங்க. நீங்க முடிவெடுத்தீங்க, நான் சம்மதிச்சேன். திடீர்னு வந்து அவளுக்கு நெத்தியில காயமாயிடுச்சு, அது தழும்பாயிடும், அவ வேண்டான்னு சொன்னீங்க. கோவில்ல பார்த்த மதுமிதாவ உனக்கேத்த அழகின்னு சொன்னீங்க, அதுக்கும் நான் சம்மதிச்சேன். மது காதலிக்கிற என் விருப்பம் எங்க இருக்கு?
யார் என்ன வேணா சொல்லட்டோம்டா. உன் புத்தி எங்க போச்சு? தாலி கட்டினது நீ தானே. பாரு, நீ என்ன செய்வியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. நடந்ததுக்கு சீதா வந்து மகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்க சொல்ல அவள. அவ மட்டும் மகா கிட்ட மன்னிப்பு கேட்கல, அவ இந்த வீட்லயே இருக்க முடியாது. நிஜமாப்பா? தாயே முத்தாரம்மா, வர மசான கொள்ளைக்கு நான் பூ மிதிக்கம்மா. அங்க சந்தோஷமா வாழணும். மாப்பிள்ளைக்கு இதுல சம்மதம் தானே? அவரு என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? அவங்க சித்தி சொல்றதே அவங்களுக்கு வேதவாக்கு தானே. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குடி. சீதா, சாதி மொத்தமெல்லாம் முடிஞ்சுல? என்ன சித்தி நீ? இன்னும் நடக்கலையா? எந்த நேரத்துல என்னடி பேசிட்டு இருக்க? எம்மாடி சீதா, அவங்க எப்படிமா மனசு மாறினாங்க? அவங்க தான் பிடிவாதமா இருந்தாங்களே, எப்படிமா விட்டு கொடுத்தாவோ? விடுவேனா? நான் யாரு? போலீஸ்காரர் மகளாச்சே, ஜெயிப்போம்ல. ஏ உமா, கேட்டியாடி? என் பொண்ணு நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல, அவளே அவளை பாத்துக்கிடுவான்னு. அவ என் குலசாமிடியாவ. சீதா, எங்களெல்லாம் வரவேற்புக்கு கூப்பிடுவீங்களா? என்ன கேள்வி சித்தி இது? உங்களை கூப்பிடாம எப்படி? சம்மந்திய விஐபிக்கு எல்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு தானே ஆகணும். அம்மா முத்தாரம்மா, சீதா உன் புள்ள, நீதாம்மா அவளுக்கு துணையா இருந்து காப்பாத்தணும். சீதா, சந்தோஷத்துல எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடலடி. சித்தரம்மா, ஓடி போய் அம்மனுக்கு காசு முடிஞ்சு வச்சுட்டு வரேன். அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். எங்க வாங்க, பாடி. நான் பரவ கூப்பிடுறேம்மா. சந்தோஷமா வச்சிடுறேன். தாயே முத்தாரம்மா, உன் கருணையே கருணை. என் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்கு. என்ன கேட்டீங்க? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு கேக்குறேன். உங்க கேள்வி நியாயமானது. அவளை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? மகாவோட மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது? நீங்க சரியாதான் இருக்கீங்க, அதே மாதிரி நான் தப்பா இல்ல. நான் டிசைட் பண்ண மாதிரி ரிசப்ஷன் நடக்கும். ஆனா தையக்காரி இடத்துல மதுமிதா இருப்பான். மதுமிதா தான் ராமோட வைஃப்னு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துவேன். சோ மதுவை பெத்தவங்க அந்த இன்ஸ்பெக்டரும் உமாவும் தானே. அப்படி பார்த்தா அவங்க தானே சம்பந்தி. அவங்கள தானே சம்பந்தின்னு அறிமுகப்படுத்த முடியும். மகா, என்ன பேசுற? இது எப்படி பாசிபிள்? இதுதான் நடக்க போகுது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க நம்பிதான் ஆகணும். இப்படிதான் நடக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இந்த விஷயம் நம்ம பொண்ணுங்களுக்கோ இல்ல ராமுக்கோ தெரியக்கூடாது. குறிப்பா மீராக்கு தெரியக்கூடாது. சுபாஷ், மகா ஏதோ பிளான் பண்ணிட்டான். பட் அது எப்படின்னு தான் தெரியல. நினைச்சேன் மகாவாவது பணிஞ்சு போறதாவது. மகாலட்சுமினா யாரு? என்னதான் பிளான் பண்ணிருப்பா? நம்ம ஒரு பிளான் பண்ணா இவ ஏதோ ஒரு பிளான் பண்றாளே.
எவனையும் லவ் பண்ணி ஏமாந்ததால மென்டல் ஆயிட்டா. அதனால அக்காவோட புருஷனை தன்னோட புருஷனா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ குணமாகறதுக்காக டாக்டர் சொன்ன அட்வைஸ் படி நாங்க எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு எல்லா கெஸ்டையும் நம்ப வைப்பேன். மொத்த கெஸ்டுமே தையக்காரிய மென்டல்னு நினைப்பாங்க. நான் சொன்ன மாதிரி மதுமிதாவை இந்த வீட்டு மகாராணின்னு நம்புவாங்க. எப்படி மகா இப்படிலாம் யோசிக்கிறியே? தையக்காரிக்கு இதை விட கேவலமான ஒரு சம்பவம் இனிமே அவ வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. இது அவளை பழி வாங்கறதுக்காக மட்டும் இல்ல, நான் இப்ப சொன்னது எல்லாமே நிஜமாவே நடக்கும். இது நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட். ஆனா கண்டிப்பா இது ரிசப்ஷன்ல நடக்கும். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. அப்போ செய்யாதீய. சித்தி திமிர பாத்தீங்களா சித்தி? அவளுக்கு இப்ப எதுக்கு சித்தி இந்த ரிசப்ஷன்? தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க சித்தி. தாராளமா கேன்சல் பண்ணுங்க. என்ன மகா, அவ பேசிக்கிட்டே இருக்கா, நீ சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? கொஞ்சம் இருங்க. மகா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. சீதா சொல்றதும் சரிதானே? அவங்கள நேர்ல போய் கூப்பிட்டா தானே கரெக்டா இருக்கும். சாரி, சொல்லணும்னு தோணுச்சு சொல்றேன். எது கரெக்டா இருக்கும்னு நீ டிசைட் பண்ணிக்கோ. மகா, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? அந்த மைசூர் மகாராஜாவையும் மகாராணியையும் நேர்ல போய் பார்த்து மரியாதை பண்ணி கூட்டிட்டு வரட்டுமா? உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. நீங்க எதுவும் பண்ண வேணாம். சீதா, இப்ப என்னதாமா உனக்கு பிரச்சனை? மகா ஏதோ பெரிய மனசு பண்ணி இதை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறான். அத நீயே கெடுத்துருவ போல் இருக்க. நீங்க கோபப்படாதீய மாமா. உண்மையா மனச்சார ரிசப்ஷன் பண்ணணும்னு இருந்தா முறைப்படி செய்யுங்க, இல்லனா வேண்டாம். இப்ப என்னதான் பண்ண சொல்ற? ஒண்ணு அவங்க போகணும், இல்ல நீங்க போங்க. 2 பேரும் இல்லாத பட்சத்துல இவங்களாவது போகணும். மகா, இதெல்லாம் உனக்கு தேவையா? பாரு, அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறா. ராம், ஊருக்கு போய் அவங்கள பார்த்து முறைப்படி அவங்கள ரிசப்ஷனுக்கு கூப்பிடு. அப்பதான் ஏதோ சொல்றானா, நீயும் அதுக்கேத்த மாதிரி பேசிட்டு இருக்க. நாம் போனா அது சரியா வருமா என்ன? ரிசப்ஷன் வேண்டாம், விட்டுரு, பாத்துக்கலாம். இல்ல, முடிவு பண்ண தேதியில ரிசப்ஷன் நடந்தே தீரணும். ராம், நீ ஊருக்கு போற வழிய பாரு. சரிங்க சித்தி. அர்ச்சனாக்கா, வாங்க. மகா, நீ இப்படி யோசிக்கிற, ஆனா விதி வேற ஒண்ணு யோசிக்கும். இது மகாவே இல்ல. மகாவோட நடவடிக்கை இது கிடையாது. கண்டிப்பா இதுல ஏதோ தப்பா இருக்கு.